அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்குது. அதில் அமெரிக்கா ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது. ஃபுல்லாக ட்ரம்ப்பு அதை ஒரு இன்பச்சுட்டலான்னு தான் ஏற்கனவே அதை பேசியிருந்தார். இந்த ஹர்முஸ் அந்த நீரிணை ஒட்டியும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. என்ன நடந்துட்டுருக்குன்னா, சைனா இந்த போரில் பெரிய வேலை செஞ்சிட்ருக்கு. இவங்க அனுப்புகிறாங்கல்ல ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸு, அதுக்கு ஃபுல்லாக ஃபண்டிங் சைனா தான். அடி வாங்கிறது அமெரிக்கா, நேரடியாக அடி வாங்கிறது அமெரிக்கா, அடிக்கிறது சைனா. ஆனால் சைனாவில் ஒரு வீரன் கூட சாகலை. ஏன்னா சீன்கே வரல. என்ன வேலையை பாலஸ்தீன மக்கள் மேலே இஸ்ரேலை வச்சு அமெரிக்கா பண்ணிச்சோ அதே வேலையை ஈரானை வச்சு அமெரிக்கா மேலே சைனா பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ சீனா தன்னுடைய சுயநலத்துக்காக ஈரானை பயன்படுத்துது அப்படின்ற மாதிரி மாறிடும்ல. நீங்கள் அப்படி கூட வச்சிங்களேன். சில பேர் அதான் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, அது என்ன மெக்காலே கல்வி ஒரு கிளார்க்கை தான் உருவாக்கும், பியூனு கிளார்க் அப்படின்னு ஒரு அதுக்கு முன்னாடி நீ அந்த கருமத்தை கூட எனக்கு கொடுக்கலடா. நீ அந்த கிளார்க் அவர் கல்வியை கூட நீ எனக்கு கொடுக்கலையே. அவன் கொடுத்தது மட்டமான கல்வியாகவே இருக்கட்டும்பா, அந்த மட்டமான கல்வியை கூட நீ தரலையே எனக்கு. சரியா? அப்போ அந்த ஆங்கிளில் தான் இதை நீங்கள் பார்க்கணும். சைனா ஈரானை பயன்படுத்துகிறதோ படுத்துட்டு போட்டுமேன்னு. இப்போ நீ இஸ்ரேலை பயன்படுத்துறியா, அது சரியா? சைனா ஈரானை பயன்படுத்துது, சரி இருக்கட்டும். இப்போ என்ன படுத்துட்டோம் அடி அமெரிக்கா. ஏன்னா இந்த அமெரிக்கா நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறது என்னன்னா பெட்ரோ டாலர் தான். அது பேரே பெட்ரோ டாலர்பாங்க. பெட்ரோல் வாங்கணுன்னா டாலர் தான், டாலர் இல்லாமல் வாங்க முடியாது. இப்போ ட்ரம்ப்பு கைமீறி பிரச்சனை போயிடுச்சு. நேட்டோ நாடுகள்லாம் அவங்களுடைய நேவிஸை எங்களுக்கு அனுப்பி உதவி பண்ணுங்க, அப்போ தான் ஹர்முஸை நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற லெவலுக்கு இறங்கி வந்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் மாறிடுச்சாங்க. ஏன்னா இப்போது ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு கிளைம் கொடுத்தாங்க, நேற்றுன்னு நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை பார்க்குற ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க, இந்திய கப்பல் வந்துருச்சு பாருங்க, ஜி மிரட்டிட்டார்ல. ஜி என்ன சாதாரணமாக நினச்சிங்களா? நீ எங்கள் கப்பலை விடுறியா இல்லை நான் எங்களுடைய கடற்படையை கொண்டு வரவா? சைலண்ட்டாக சாதிச்சான் பாடுறேன் தலைவன் அப்படின்னு சொல்லிலாம் அவர் மிரட்டிட்டார் அப்படின்னாங்க. மோடி அதை பார்த்தா என்ன நினச்சிருப்பாரு தெரியுமா? நானே ஊரில் இருக்கவங்க காலெல்லாம் விழுந்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கலாம்டா, இப்போ அடுத்தால ஈரான் காலையும் உழ வைக்காதீங்கடா நாய்ங்களா அப்படின்னு சொல்லி தான் கடுப்பாக இருப்பார். அந்த கப்பல் எப்படி வந்துச்சு தெரியுமா? ஈரான் அறிவித்தாங்க என்னென்னா, அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அதன் ஆதரவு நாடுகள் தவிர மற்ற எந்த நாடு வேணால் நீங்கள் வாரலாம் போகலாம், உங்களெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அறிவித்தது இப்படி தான் அறிவித்தாங்க. எப்போ அறிவிக்கிறாங்க? சனிக்கிழமை நைட்டு அறிவிக்கிறாங்க. இது இன்டர்நேஷ்னலாக நாங்கள் க்ளோஸ் பண்ணலை. இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் அதற்கு சப்போர்ட் பண்ணுற நாடுகள் அவங்க கப்பலை மட்டும் விட மாட்டோம், மற்றபடி நீங்கள் யார் வேணால் போகலாம் அப்படின்னு. உடனே இந்திய கப்பலை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்திய கப்பலை அவன் அளவுலாம் பண்ணலை, அவன் அஃபிஷியலாக அறிவிச்சிட்டான், நாங்கள் இந்திய கப்பல்களை அனுமதிக்க மாட்டோம்னு அறிவிச்சிட்டான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, லைபீரியான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, அது ஒரு குட்டி கண்ட்ரி, அந்த நாட்டு கொடியை பறக்க விட்டுட்டு காம்ஸ் இருக்குல்ல, அதாவது கம்யூனிகேஷன்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவன் கேட்பான், அது கம்யூனிகேஷன் எப்படின்னா நம்ம ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் கிடையாது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அவ்வளோதான். அவன் ஆன் பண்ணான்னா தெரியும் இந்த பக்கத்தில் என்னென்ன ஃப்ரீக்வன்சியில் கம்யூனிகேஷன் வருது அப்படின்னு. ரேடியோ மாதிரி, நீ ரேடியோ உனக்கு மட்டும் தனியாக வர்றது இல்லைல்ல, அது மாதிரி தான் அது. அந்த அதில் டியூன் பண்ணிவிட்டு இவன் இங்கேருந்து பேசினான்னா அந்த கப்பலில் கேட்கும், ஏய் நான் பேசுறது உனக்கு கேட்குதுன்னு எனக்கு தெரியும்டா, எந்த ஊர் நீ அப்படின்னு கேட்பான். அவன் கேட்பான்னு சொல்லிட்டு இவனுக்கு ரேடியோ ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிட்டு லைபீரியா கப்பல் கொடியை பறக்க விட்டுட்டு இவனுக்கு உள்ளே வந்துட்டாங்க. அப்படியே வந்துட்டாங்க. வந்தோடனே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான், அது ஒரு பெரிய டைம்ஸ் மாதிரி ஒரு நல்ல பத்திரிக்கை ஒரு காலத்தில் இருந்தது, நல்ல பத்திரிக்கையாக. இப்போ அதை மாதிரி ஒரு சொம்பு பத்திரிக்கையே இல்லைன்ற மாதிரி ஆகிட்டாங்க மோடிக்கு சொம்பு அடிக்கிறதுக்கு. ஏதோ பார்த்தீங்களா தப்பிச்சு கப்பல் விட்டது வீடியோ, அது தூரத்தில் தெரிகிறது பாருங்கள், விஜய் வந்துட்டார் பாருங்க மாதிரி, அந்த கப்பல் வந்துருச்சு பாருங்கன்னு நேற்று ஃபுல்லாக அந்த வீடியோ போட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. டைம்ஸ் வெப்சைட்லேயும் போட்டாங்க. உண்மையாக என்னென்னா இதான் நடந்தது. காம்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு லைபீரியா நாட்டு கொடியை பறக்க விட்டுட்டு வந்துருக்கிறாங்க. இப்படி இது ஒரு பக்கம்.
எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஈரானுக்கு எதுவுமே சப்ளை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஈரானுக்கு கடந்த 20 ஆண்டுகளாக சப்ளை பண்ணுற மெயின் சப்ளையர் யார் தெரியுமா? கேட்டால் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. வியட்நாம். இருக்கிறதுல குட்டி ஒன்று நான் மாதிரி தான் தெரியும். வியட்நாம் தான் எல்லாமே சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறான். எல்லாமேனா இதை உணவுப் பொருட்கள். இப்போ நேற்று சண்டே வந்து ஒரு கப்பல் வந்திருக்கு, வியட்நாம் கப்பல். என்ன பண்ணியிருக்காங்க, 60,000 டன் உணவுப் பொருட்கள், அரிசி, நூடுல்ஸு, சாஸு, அது இதுன்னு போட்டு கொண்டாந்து இறக்கிட்டாங்க. இறக்கின உடனே ஒன்றும் செய்யலை ஈரான். பதிலுக்கு 5 மில்லியன் பீப்பா கச்சா எண்ணெய் அனுப்பிச்சி விட்டாங்க. வச்சுக்கப்போ அவங்க 2 பேருக்குமே இந்த கடந்த 20 ஆண்டுகளாக ஒரு ஒப்பந்தம் என்ன தெரியுமா? எனக்கு எதாவது வேணும்னா நான் உன்ட்ட கேட்பேன், நீ உடனே அனுப்பிச்சிடு, எனக்கு காசுன்றதை அப்புறம் பார்த்துக்கலாம், என்கிட்ட காசு வரும்போது நான் உனக்கு கொடுத்துறேன், இல்லைனா உனக்கு எண்ணெயாக கொடுத்துட்றேன். ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. ஆமாம். அதுவும் மற்ற மார்க்கெட் ரேட்டை விட 15% கம்மியாக கொடுக்குறாங்க. ஈரான் கொடுக்கறது வியட்நாம் கொடுக்குறதும் 15% கம்மி தான். அதே மாதிரி வியட்நாம் அனுப்பக்கூடிய பொருட்களும் மார்க்கெட் ரேட்டை விட ஒரு 15% கம்மியாக தான் போட்டு அனுப்புகிறாங்க. இது வந்து என்னென்னா, அவங்களும் ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. இவங்க ஈரான் வந்து கம்யூனிஸ்ட் நாடு இல்லைன்னா கூட கிட்டத்தட்ட அவங்க இஸ்லாத்தின் பெயரில் கம்யூனிசம் மாதிரி தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய தனித்தன்மை இல்லை உலக நாடுகள் இந்தியாவை கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே வச்சு பார்க்கறதுக்கான காரணமே அந்த அணிசேரா கொள்கை தான். அதுலேருந்து தவறி போகிறது எந்த விதமான ஆபத்துகளை ஏற்படும்? அதுலேருந்து தவறி போகிறது மட்டும் இல்லைங்க, நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ஈரான் வந்து வரலாற்று ரீதியாக நமக்கு ஒரு நட்பு நாடு. ஆக்சுவலாக இப்போ வியட்நாம் அனுப்பின கப்பலை இந்தியா அனுப்பியிருக்கணும், அந்த ஸ்டாண்டில் இருந்திருந்தாங்க. காங்கிரஸ் இருந்தால் அனுப்பிச்சிருப்பாங்க. காங்கிரஸ் இருந்திருந்தால் இதுக்குள்ளே அனுப்பிச்சிருப்பாங்க. வியட்நாமுக்கு அனுப்பிப்பாங்க, பாலஸ்தீனத்துக்கு அனுப்பியிருப்பாங்க, எல்லாத்துக்குமே அனுப்பியிருப்பாங்க. இது மோடியால் யாரும் தடுக்கவும் முடியாது. அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஐநா சபை வந்து ஒன்றும் சொல்லாது. அதுவும் குறிப்பாக வந்து நேரு ஆரம்பித்த அந்த அணிசேரா நாடுகள் அப்படின்ற அமைப்பே வந்து ஐநா சபையால் வரவேற்கப்பட்ட ஒரு விஷயம். என்னென்னா, வழக்கமாக ஒப்பந்தம் போடுறது என்னென்னா, உன் மேலே சண்டைக்கு வந்தான்னா நீ கூட வரணும் அப்படின்னு தான் ஒப்பந்தம் போடுவாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. யார் கூட சண்டை போட்டாலும் போகக்கூடாது அப்படின்றது. போகக்கூடாதுனாலே சண்டை பெருசாகாமல் இருக்கும். ஒருத்தனுக்கு ஹெல்ப்புக்கு இன்னொருத்தன் வரான்றப்ப தான் இன்னும் சண்டை பெருசாகிட்டே போகும். இவன் பக்கம் 4 பேர் சேருவான், அவன் பக்கம் இன்னொரு 4 பேர் சேருவான், அப்புறம் கடைசியாக போய் உலக போரான்னு நிற்கும். அப்போ நேருவோட அந்த கொள்கையை ஐநா சபையிலே பாராட்டினாங்க. இது நல்ல ஒரு விஷயம், அணிசேரா நாடுன்றது நல்ல விஷயம். சொல்லப்போனால் ஐநா சபையில் இருக்கக்கூடிய நாடுகளும் அதில் போய் சேர்ந்துக்கணும். நேரு தானே இந்தியா வளராமல் போகிறதுக்கான முக்கியமான காரணம். நேரு தான் எல்லாத்துக்குமே காரணம். அவர் பாட்டுக்கு சும்மா ஏர்போர்ட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு போயிட்டார். எவ்வளோ தான் நாங்களும் விற்கிறது, கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்றா விற்றுக்கிட்டே இருக்கோம், விற்று முடியல. அவர் பாட்டுக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாருன்னா நான் அதெல்லாம் வச்சு யார் நடத்துறது? அதனால தான் நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மோடி சொல்லிகிட்டு இருக்கிறாரு. மோடி வந்து ஏன் இந்த மாதிரி லூஸ்தனமாக ஆனாருன்னு தெரியல. அமெரிக்காக்காரன் நம்மளை மதிச்சா பரவாயில்லப்பா, ஓ இந்தியா வந்துட்டியா வா வா அப்படின்னு சொல்லி மதிச்சா பரவாயில்ல. நான் வரேன் நீ சொல்கிற, அவன் உன்னை மதிக்கவே மாட்டான். ஆக்சுவலாக மரியாதை கொடுக்குறவங்க கிட்ட இவங்க போக மாட்டேன்றாங்க. ரஷ்யா வந்து நம்ம 1970 நமக்கு நட்பு நாடு. நீ அவன்கிட்ட நான் வரமாட்டேன் போ அப்படின்ற, இவன் நீ வராத போன்றான். இல்லைன்னா நான் உங்க கூட தான் வருவேன்ட்டு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. விருந்து போடுறான் வாடா அப்படின்னு சொன்னால் அங்கே போக மாட்டேன்ற, போய் இங்கே பிச்சை எடுக்கிறேன், இங்கே பிச்சை போட மாட்டேன்றான், அவன்கிட்ட போய் பிச்சை எடுக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் மோடியோட ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து இப்படியே பொய்யா விடுறது. அல்ஜசீராவில் ஒரு நியூஸ் வந்துருக்குது, இஸ்ரேலில் வந்து என்ன செய்தியை பரப்பி விடுறாங்கன்னா, மீண்டும் ஒரு இனப்படுகொலை நடக்க போகுது, நம்ம மக்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த போரை நடத்துகிறோம், மீண்டும் ஒரு இனப்படுகொலை வரப்போவதாக அங்கே ஒரு செய்திகளை போட்டு மக்களை நம்ப வைக்கிறாங்கன்ற ஒரு செய்தி போட்டிருக்காங்க. அந்த செய்தி எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது ஹிட்லர் வந்து அந்த வேலையை செய்யலைன்னு வச்சுக்கிங்க, இன்றைக்கி இஸ்ரேல் மேலேயோ யூதர்கள் மேலேயோ மக்களுக்கு பரிதாபம்லாம் வந்திருக்காது. ஹிட்லர் மட்டும் அடித்தது வெளியே செய்தி வந்து வெளியே தெரிஞ்சதுனால தான் யூதர்கள் மேலே மக்களுக்கு ஒரு பரிதாப உணர்ச்சி. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இன்றைக்கும் யூதர்கள்னால் உலகம் பூரா வெறுக்க தான் செஞ்சுருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்தியா வந்து இஸ்ரேல் விஷயத்தில் என்ன ஸ்டாண்டில் இருந்தோம் அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிங்க. 1948, 49 வந்து இஸ்ரேல்ன்ற நாடு உருவாக்கப்படுது. இந்தியா வந்து இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கவே இல்லை. அப்போ நம்ம சுதந்திரம் வாங்கியாச்சு.
நாம் அங்கீகரிக்கவே இல்லை. எப்போ வர அங்கீகரிக்கலை? 1975 வரை அங்கீகரிக்கலை. நல்லா புரிஞ்சுங்க. எமர்ஜென்சி வந்து இல்லை, எமர்ஜென்சி வர நம்ம ஏற்றுக்கவே இல்லை. எமர்ஜென்சி முடிஞ்சு மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் வரும்போது தான் அவர் வந்து இஸ்ரேலை ஒரு தனி நாடாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தூதரகம் வைக்கிறதுக்கு பாம்பேயில் இடம் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நேரு பீரியட்லேயும் சரி, லால் பகதூர் சாஸ்திரி பீரியட்லேயும் சரி, இந்திரா காந்தி பீரியட்லேயும் சரி, எப்போதுமே நாம் வந்து இஸ்ரேலை ஒரு நாடாகவே அங்கீகரிக்கலை. அதுக்கப்புறம் எமர்ஜென்சிக்கு அப்புறம் மொரார்ஜி தேசாய் வரார், அப்போ தான் அவர் அங்கீகரிக்கிறார். ஏன்னா இந்த இஸ்ரேல் வந்து ஆரம்பத்தில் இருந்து அந்த 2ஆம் உலகப் போர்லேருந்து இன்றைக்கி வர சொல்லிகிட்டு இருக்கிற ஒரே ரீசன் என்னென்னா, எங்களை அழிக்க பார்க்குறாங்க, எங்கள் இனத்தை அழிக்க பார்க்குறாங்க, எங்கள் இனத்தை அழிக்க பார்க்குறாங்க. இது ஒன்று தான் அவனோட ஒரே ப்ரொபகண்டா. அப்போ ஜீனோசைடு அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்காவில் ஏமாற்றி இன்றைக்கும் காசு வாங்கிட்டு இருக்கான். அமெரிக்காவில் வந்து காசு வாங்கிறதுக்கு முதல்ல வாங்கினது எப்படி வாங்கினாங்கன்னா, ஜீனோசைடு, பாலஸ்தீன்காரெல்லாம் சேர்ந்து எங்களை கொல்ல பார்க்குறான் அப்படின்னு காசு வாங்கினாங்க. வாங்கின காசை தன்னோட நாட்டோட பாதுகாப்புக்கெல்லாம் பயன்படுத்தலை. இது நம்ம போன வாட்டியே பேசியிருக்கோம். அதில் பாதி காசுக்கு மேலே என்ன பண்ண வேண்டியது, அங்கே இருக்க செனட்டர்ஸ்க்கு பூரா லஞ்சம் கொடுக்குறது. கொடுத்து இந்த கொடுத்த காசு பத்தாது, இன்னும் கொஞ்சம் கொடுக்க சொல்லு அப்படின்னு திரும்ப திரும்ப பேச வைக்கிறது. இல்லை பொண்ணுங்களை வச்சு மிரட்டுறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடவடிக்கைகளை ஈரான் எடுக்க போகுதுன்றத. அரங்கத்திற்கு வந்து பல்லவத்தில் இப்போ ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.